மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ வந்து நம்ம மிஷின் வந்து அந்த பல்லு பகுதியில எப்படி க்ளீன் பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். ப்ரெஷர் புட்டுக்கு அடியில் இருக்கிற பல்ல. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல இந்த பிளேட்டில் இருக்கிற ஸ்க்ரூவை வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கணும். முதல் ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. அடுத்தது 2வது அந்த பக்கம் இருக்கிற ஸ்க்ரூ அதையும் இங்கே நம்ம கழட்டிக்குவோம். கழட்டி எடுத்துட்டு எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள் இது உள்ள. இதை நம்ம வந்து எடுத்து பார்த்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணணும் இதை. இல்லைன்னா வந்து மிஷின் வந்து ஸ்மூத்தாக போகாது. அப்புறம் இந்த பல்லுக்கு சின்ன நெட்டு மாதிரி இருக்கணும், அதை வந்து நம்ம கழட்டணும், அந்த ஸ்க்ரூவையும். இது நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து க்ளீன் பண்ணால் போதும். மிஷின் நல்லா வேகமாக ஃபாஸ்ட்டாக போகும். நான் மிஷின் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் இந்த பல்லு வந்து வீணாக போனதே இல்லை. அடிக்கடி அதை எடுத்து க்ளீன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பல்லு வந்து தேயவும் இல்லை, அப்படியே இருக்கிறது. இப்போ இந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு இந்த கேப்பில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம நீக்கிடுவோம். மிஷினில் நம்ம மிகவும் கவனிக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டால் இதுதான் அது. இதுதான் நம்ம அடிக்கடி சுத்தப்படுத்தணும். அப்போ தான் மிஷின் வந்து நல்லா போகும். இப்போ இதை துணியை வச்சு நல்லா சுத்தப்படுத்திடுவோம். இப்போ இந்த பல்லை எடுத்தாச்சு. இதில் வந்து இந்த கேப்பு நடுவில் நிறைய டஸ்ட் இருக்குது பாருங்கள். அதால் ஊசியில் நம்ம வச்சு எடுக்கணும். ஊசியில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டோன்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக போகும். இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ அதில் நம்ம திரும்ப வச்சு ஸ்க்ரூவை வச்சு முடுக்கணும். இப்போ நல்லா முடுக்கியாச்சு அதை. அடுத்தது அந்த பிளேட்டு, இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம டைட் பண்ணணும். இல்லைன்னா இந்த நட்டு கீழே விழுந்ததுன்னா காணாமல் போயிடும். ரொம்ப சிறிய நட்டு அது. அடுத்தது இந்த பிளேட்டை போட்டு அந்த 2 ஸ்க்ரூவையும் நல்லா முடிக்கணும். இப்போ வந்து இதை முடிக்காச்சு. இப்போ மிஷின் வந்து நம்ம தைச்சி பார்த்தோன்னா நல்லா ஸ்மூத்தாக போகும். நீங்களும் வந்து இந்த மாதிரி செய்து பாருங்கள். சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.